ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். நான் உங்கள் நேச்சர் சாங்ஸ் பேசுகிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளையார் கோயில் தான், சரிங்களா? பிள்ளையார் கோவிலில் பொங்கல் வைக்க போகிறோம், சரிங்களா? பொங்கல் வைக்க போனோம். பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே, பொங்கலுக்கு தேவையான பொங்கல் பானை, விறகு, நல்லா விறகு, காஞ்ச விறகு, சரிங்களா? நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டு, தேவையான அடுப்பு, கரண்டி, மண்டபல்லம், பச்சரிசி, அப்புறம் அதுக்கு தேவையான பாசிப்பருப்பு, கிஸ்மிஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா நெய், அப்புறம் தேங்காய், வாழைப்பழம், சூடம், பத்தி, சாம்பிராணி எல்லாமே வாங்கிட்டு போனோம் கோயிலுக்கு, சரிங்களா? அங்கே போனால் அடுப்பில் எரியவே இல்லைப்பா. விறக வச்சு நாங்களும் எரிச்சிட்ருக்கோம், ஆனாலும் எரிஞ்சாலும் புகை வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் பொங்கல் வச்சிட்டே இருந்தோம். அப்போ நான், எங்கள் அம்மா, பிள்ளைங்க எல்லோரும் பொங்கல் வச்சுட்டே இருந்தோம். அப்போ வச்சிட்ருக்கையில் பூசாரி அம்மாக்கிட்ட தேவையான கோயிலுக்கு அலங்கார பூக்கள் எல்லாத்தையும் கொடுத்துருந்தோம். பூசாரி அம்மா அந்த பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு, இங்கிட்டு கரும்பு எல்லாத்தையும் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிள்ளையார் சாமியை அலங்காரம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அந்த அடுப்பு எரிய மாட்டேங்குது. ஏன் கேட்குறீங்க? ஒரு வழியாக அந்த பொங்கல் பானை நல்லா சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நல்லா அலசி ஊற்றியாச்சு. ஊற்றி அதுக்கு தேவையான பச்சரிசியும் பருப்பு இருக்கு இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். நல்லா கழுவி அதை தண்ணியை ஊற்றி நல்லா பொங்கிருச்சு. நல்லா பொங்கலோன்னு எங்கள் அம்மாலாம் உழவ போட்டாங்க. போட்டோடனே அப்படியே அங்கே போட்டுட்ருக்கையில் இடையிலே கோயிலில் ஒரு சின்ன கிருஷ்ணர் ஃபோட்டோ இருந்துச்சு. அது செம்மையாக இருந்துச்சுப்பா. அது அழகாக இருந்துச்சு. அது ஏன்னா ஒரு சிலர் கோயிலில் பிள்ளையார் கோயிலில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியலை ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஆனால் அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ செம்மையாக இருந்துச்சு. பொங்கல் பூசாரியமாக பொங்கல் இது அலங்காரம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்களும் பொங்கல் நல்லா வெந்துருச்சு, சரிங்களா? அரிசியெல்லாம் போட்டோடனே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. அப்போ போட்டு வெந்தவுடனே என்ன பண்ணணுன்னா, அதுக்கு தேவையான மண்டவெல்லத்தெலாம் நல்லா தட்டி வச்சுருந்தோம். தட்டி வச்சுருந்தோம் அப்புறம் அதுக்கு தேவையானது தட்டி வச்சதையும் அப்படியே அந்த அரிசி வெந்துருச்சு இல்லைங்களா, அரிசிக்குள்ளேயே போட்டாச்சு. மண்டபத்துலேயும் போட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம். ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லையா, அப்போ கிண்டிக்கிட்டே இருந்தோம். அப்போ கிண்டிகிட்டே இருக்கையில் இறக்குறதுக்கு முன்னாடி அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நெய் நல்லா ஒரு பாட்டில் நெய்ப்பா ஊற்றி நல்லா கிளறணும், நல்லா கிண்டணும். கிண்டி அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கிஸ்மிஸ்லாம் நிறையா, ஒரு கை நிறையா அதையும் போட்டுட்டு நல்லா பொங்கலை வச்சுட்டு செம்மையாக இருந்துச்சுப்பா பொங்கல். அப்போ பொங்கலெல்லாம் நல்லா கிறிஸ்மஸை போட்டு இறக்கி வச்சுட்டு அந்த இதை தூக்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக அதில் சுற்றி இருக்கும் இல்லையா பொங்கல், அதெல்லாம் வலிச்சு செஞ்சு அந்த பொங்கல் பானையை கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போனோம். சாமிக்கிட்ட கொண்டு போனோம், சரிங்களா? சாமிக்கிட்ட கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு கரும்பு வேறு நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம்ப்பா. பொங்கல், கரும்பு, தேங்காய் பழம் எல்லாமே, சரிங்களா, கொண்டு போயிருந்தோம். அப்போது அந்த தேங்காய் சூப்பராக உடஞ்சிருச்சுப்பா, செம்மையாக இருந்துச்சு, சரிங்களா? அந்த தேங்காய் சாமிக்கு படைச்சி அதையும் நல்லா உடச்சி சாமி எல்லாம் கும்பிட்டோம். நல்லபடியாக திருப்தியாக நம்ம பிள்ளையாருக்கு எல்லாம் செய்கிற எந்த குறையும் இல்லாமல் செய்கிற அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சுட்டு பொங்கல் நல்லபடியாக பொங்குச்சு. தேங்காய் பழம் எல்லாம் அபிஷேகம் முடிச்சுட்டு
அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பொங்கல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு நாங்களும் பொங்கலை சாப்பிட்டோம். நல்லபடியாக சாப்பிட்டு வர்றவங்க எல்லாத்துக்குமே அங்கே கொடுத்தோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நீங்களும் நாங்கள் வச்ச ஓகேவா, சாமியெல்லாம் கும்பிட்டு கோயிலில் இருக்க எல்லாருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொங்கல் கொடுத்தோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பொங்கல் சாப்பிடலாம் உறவுகளே. ஓகே, மீண்டும் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நேச்சர் சாங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.